ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிட நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் நமது குமரன் பேசுகிறேன். 2025ஆம் ஆண்டு மார்கழி மாதம் விருச்ச ராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். விருச்ச ராசி நேயர்களே, பழைய வீடியோ டிலேட் ஆனதுனால புதிய லிங்க்லேருந்து வர்றேன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு கிடச்சிரும். சரி, மார்கழி மாதம் 2025 விருச்ச ராசிக்கு எப்படி இருக்குது? ராசிநாதன் செவ்வாய் 2ஆம் இடத்துல கடந்த 2.5 மாத காலம் குரு வக்கரம் பெற்று உங்களுக்கு ராசியை பார்த்தாரு. இப்போ மார்கழி 6ல் வக்கர நிவர்த்தி பெற்று பழையபடியும் 8ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறார். இப்படி இருக்கும்போது சரி, 8ஆம் இடத்துக்கு போயிட்டால் பாதிக்குமா? பாதிக்காது, பயப்படாதீங்க. குரு 8ஆம் இடத்துலேருந்து அவர் பார்வை நல்ல ஸ்தானத்தில் விழுகுது. உங்களுக்கு 12ஆம் இடத்துல விழுகுது, 2ஆம் இடத்துல விழுகுது, 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் உங்களுக்கு விழுகுது. இப்படி விழுகும்போது நல்ல மாற்றங்களை உண்டாக்கும். உங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, பொருளாதாரத்தில் வளர்ச்சியை உண்டாக்கும். சுயதொழில் புரியவர்களுக்கும் நல்ல நன்மை வருவாயை ஏற்படுத்தும். புதிய தொழில்துறையை தொடங்குவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படுத்தும். வேலையில் இருப்பவர்கள் பல சங்கடங்களை சந்தித்து கொண்டு இருந்தவர்கள் புறாமே நல்ல மாற்றங்களை உண்டாக்கும். அதே ராசிநாதன் செவ்வாய் 2ல் இருந்து அரசில் காரியங்கள், அதாவது எப்படி சொல்கிறது, அரசு வேலையில் உள்ளவங்களுக்கு புறாமே பல இடையூறுகள் இடைஞ்சல் வந்தது புறாமே சரியாக இருந்த மாதம். உங்களுக்கு வேலை தேடும் இளைஞர்களுக்கு புறாமே வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அது ஆண் பெண் இருவலர்களுக்குமே உண்டு. அதே திருமண வயதில் இருப்பவர்களுக்கு ஆண் பெண் இருவர்களுக்குமே திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த மாதம் ஏற்படுத்தும். அதாவது அதுக்குண்டான வரம் தேடி வரும். ஓரிரு மாதங்கள் திருமணம் முடிந்துவிடும். ஏற்கனவே கல்யாணம் முடிந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும். அதே கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சவங்களுக்கு புறாமே இந்த மாதத்தில் நல்ல முடிவுக்கு வரும், நல்ல மாற்றங்களை உண்டாக்கும். அதே உங்களுக்கு அர்த்தாம சனி இன்னும் விலகாமல் இருப்பது உடல் ஆரோக்கியத்தில், அதாவது 50 வயது கடந்தவர்கள் புறாமே உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். 30 வயது 35 வயது உள்ளவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். நல்ல மாதமாக அமையும். உங்களுக்கு ஏற்கனவே திருமணம் முடிந்த தம்பதிகள் புறமே குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடியதையும், கணவனால் மனைவியும் மனைவியால் கணவனுக்கும் நன்மைகள் ஏற்படக்கூடிய மாற்றங்களை உண்டாக்கும். படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியது, உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியது, வெளிநாட்டு வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய மாற்றங்களை உண்டாக்கும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை உண்டாக்கும். ஐடி பில்லு சாஃப்ட்வேர் லைனில் இருப்பவர்கள் புதன் நல்லா இருக்கிறாரு. உங்களுக்கு 8ஆம் இடத்து புதன் உங்களுக்கு நல்லா இருக்கார். 11 குடையவனும் வர்றாரு. அந்த புதன் ஜென்மத்திலேருந்து 10ஆம் தேதி 2ஆம் இடத்துக்கு மாறிடுவார். அதுவும் நல்ல அற்புதமான மாதம். 7 கூடிய சுக்கிரனும் உங்களுக்கு 7 பண்ணக்கூடிய சுக்கிரனும் ஜென்மத்தில் இருந்து மார்கழி 7ஆம் தேதி அதுவும் 2ஆம் இடத்துக்கு மாதிரி குரு பார்வையோடு ஏற்படுவார். அப்படின்னா மனைவி வழியில் நன்மைகள் ஏற்படும். பிள்ளைகளால் சற்று பிரச்சனைகள் இருந்தாலும் அதுவும் சரியாகிவிடும் இந்த மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதம் பூராமே விருச்ச ராசி நேயர்களுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு 2 நெய் தீபம் போட்டு அரளிப்பூ வாங்கி அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். ஜோதிட இளமுறை குமரன். நன்றி, வணக்கம்.